அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் எக்ஸாம்போபியா சம்பந்தமாக நேற்று பார்த்திருந்தோம். அதனுடைய ஒரு தொடராக இன்றைக்கு மாணவர்களுக்கு அந்த ஈஸி பண்ணி கொடுக்கணுங்கிறத நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது நம்ம எக்ஸாமுக்கு எடுக்கக்கூடிய அந்த கேள்வி நம்ம தந்த சிலபஸுக்குள்ள மட்டும்தான் வரும், வெளியில வராது. இது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. நம்ம இப்படியெல்லாம் கேள்வி வருமோ, எப்படி எல்லாம் இல்லை, இந்த நம்ம படிச்ச சப்ஜெக்டுக்குள்ளதான் கேள்வி இருப்பாங்க. அந்த கேள்வி மெதட்டுகள் வேணும்னா மாறி மாறி வரனா அந்த சப்ஜெக்ட் ஒன்றைத்தான் கேட்பாங்க. உதாரணமாக, பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது எது, பின்வரும் கூற்றுக்களில் உண்மை அல்லாதது எது, பின்வரும் கூற்றுக்களில் உண்மை அல்லாதது இல்லாதது எது. அந்த மூணாவது நம்மளை மயக்கிறது. பின்வரும் கூற்றுக்களில் உண்மை அல்லாதது இல்லாதது எது என்றால் உண்மையானது எது. அந்த கேள்வி மயக்கம் தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த அவ்வளவுதான், இதுதான் முதல்ல போகுது. அப்போ A to Z நம்ம தந்த சிலபஸுக்குள்ளதான் கேள்வி எடுக்க போறாங்க. அது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொண்டு வரும். ஒன்றும் நீங்க யோசிக்க தேவையில்லை, ரொம்ப ஃப்ரீயா நம்மளால முடியும், நம்மளுக்கு முடியும்ங்கிற கேள்வியை தான் அவங்க எடுக்க போறாங்க. முடியாதெல்லாம் எடுக்கலையே. இப்ப நமக்கு முடியாது 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 என்று தட்டி விடுறதை எங்கேயோ ஒருத்தன் முடிச்சுக்கிட்டே இருக்கிறான்டா, என்ன அர்த்தம்? முடியுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம எழுதிடலாம். அடுத்தது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்றால், இப்ப எக்ஸாம் நெருங்கிட்டுது, இன்னொரு 2-3 வாரம் தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்றால், நீங்க இந்த சிலபஸை நீங்க எழுதின நோட் புக் கோப்பியில எழுதினது, நோட் புக்ல எழுதினது அப்படியே படிக்க தொடங்குறது. புக்கை A to Z பெஸ்ட்ல இருந்து படிக்க தொடங்க வேணாம். இப்ப அதுக்கு நேரம் இல்லை. இப்ப நீங்க மாணவர்கள் எக்ஸாம் பாஸ் பேப்பர் செய்யுங்க, அவ்வளவுதான். ஒரு 4-5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க பாஸ் பேப்பர் வாங்கி ஒவ்வொரு சப்ஜெக்டா, ஹிஸ்டரி, சயின்ஸு, மேத்ஸு, இஸ்லாம், தமிழ் என்று ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பாஸ் பேப்பரை வாங்கிடுங்க. அந்த பாஸ் பேப்பரை வாங்கி அந்த பாஸ் பேப்பரை நீங்க செய்யுங்க. அந்த பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்ப அடுக்கி வச்சிருக்கிறீங்க. இப்ப 2019 இருக்கிறோம் நம்ம. அப்ப 2018 இருந்து நீங்க பேப்பர் வாங்கியிருப்பீங்க. 2018 சயின்ஸ்ல நீங்க முதல் படிச்ச யூனிட், அந்த முதல் படிச்ச யூனிட்ல ஒரு 3-4 கேள்வி வந்திருக்கும். அந்த 2018 இந்த யூனிட்ல எத்தனை கேள்வி வந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அதே ஒரு நாலேஜ் தான், விளங்கிட்டா? அந்த பேப்பர்ல முன்பின்னாய் வந்திருக்கும். அதை பார்த்து அதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி ஒரு 3-4 கேள்வி பேப்பர் ஃபுல்லா பார்த்துட்டீங்க. ரைட், இந்த யூனிட்ல அவ்வளவுதான் கேள்வி. ரைட், அவ்வளோத்தையும் நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு அது சும்மா வரல, 2017 இதே யூனிட்ல எப்படி கேள்வி வந்தீங்கன்னு பாருங்க. அப்ப அந்த கேள்வி வித்தியாசம் வழங்கும். ஒரே சப்ஜெக்ட வேற மாதிரி கேள்வி கேட்டது உங்களுக்கு புரியும். அதுல ஒரு 4 அது தூக்கி வச்சாச்சு. 2016 இதே யூனிட்ல எத்தனை கேள்வி, அதை பாருங்க. இதையும் செய்றீங்க. அப்போ அது அந்த வித்தியாசங்களும் விளங்கும். எப்படி இந்த கேள்வி மயக்கம் இருக்குதுங்கிறது விளங்கும். 5 வருஷமா ஒரே கேள்வி மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் என்ன கேள்வி அந்த யூனிட்ல எடுத்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அந்த யூனிட்டை முடிச்சிட்டீங்களா? அதுக்கு 10 வருஷத்தோ 7 வருஷத்தோ பேப்பர் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டீங்களா? ரைட், அடுத்த யூனிட் அடுத்தாண்டே பாருங்க. அடுத்த யூனிட், இந்த யூனிட்ல நாம ஏற்கனவே டிக் பண்ணி செஞ்சிட்டோமே, அடுத்ததை எடுக்கிறோம். அடுத்ததை எடுத்து அதுல எத்தனை கேள்வி அதை செய்யறது. அடுத்த பேப்பர் 2 யூனிட் முடிஞ்சு. இப்படி எக்ஸாம் பாஸ் பேப்பர் பார்க்கறது, ஒரு பேப்பர் எடுத்தாது A to Z எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பார்த்து எழுதி முடிச்சு போட்டு அடுத்த பேப்பர் இப்படி போகாதீங்க. இது இல்ல முறை. ஒரு யூனிட்ல இந்த 7 வருஷத்துக்குள்ளேயும் என்ன கேள்வி, 2வது யூனிட்ல 7 வருஷத்துக்குள்ளேயும் எத்தனை கேள்வி, 3வது யூனிட்ல 7 வருஷத்துக்கு என்னென்ன கேள்வி. அப்போ இந்த கேள்வி மாற்றங்கள் உங்களுக்கு தெளிவா நல்லா புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா இப்போ நீங்க உஜாராயிருவீங்க. இப்ப எனக்கு ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு விளங்கிட்டு, இது என்ன தில்லுமுள்ளு விளங்கியாச்சு. எப்படி எல்லாம் அந்த கேள்வியை மாத்தி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? சிம்பிள், சின்ன விஷயம் அப்படின்னு நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. உங்களால ரொம்ப ஏழும், உங்களால நிச்சயமா முடியும். இப்படி நான் எக்ஸாம் பேப்பர் பார்க்கறது. சரியா? அப்ப இந்த எக்ஸாம் பேப்பரை ஒவ்வொரு யூனிட்டா நீங்க பாருங்க. இப்படி பார்த்துக்கிட்டு போகும்போது ஆல்ரெடி நம்ம எல்லாம் படிச்சுட்டோம், சிலபஸ் முடிச்சிட்டோம். நம்ம இந்த சிலபஸ் முடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு கேள்வி விளங்கலையே அப்படி என்று சொல்லும் போது அப்ப எக்ஸாம் பேப்பரை வச்சுட்டு இப்ப சிலபஸ் தூக்குங்க. விளங்கிட்டா? இப்ப எக்ஸாம் நெருங்கிட்டு இப்ப நீங்க புக் படிக்கிறது இல்லை, எக்ஸாம் பேப்பர் தான் செய்யறது. எப்போ உங்களுக்கு புக் தேவைப்படுது, இதுக்கு ஆன்சர் பண்ண முடியலையே என்று தேவைப்படுமே, அப்ப மட்டும் விடிச்சு அதை பார்த்துட்டு பாருங்க. அதை பார்த்துட்டா திரும்ப உங்களுக்கு இனி அது ஃபுல் கிளியர். மைண்ட்ல தேவையை உண்டாக்கிட்டு பார்த்தால்
ஞாபக சக்தி அதிகமாகும். படிக்கிற ஈஸி மெத்தட் என்னன்னா, தேவையை உண்டாக்கணும், முதல் கேள்வியை உண்டாக்கணும். அப்ப எக்ஸாம் பேப்பரை வாசிக்கணும். ஆனா இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு தெரியாத நேரம் திரும்ப புக்கை எடுத்து பாருங்க. இது மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். அதை சொல்லுவாங்க எஸ்கியூ ஃபார் ரீடிங் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. இப்படி பார்த்துட்டீங்களா? இப்படித்தான் நீங்க என்ன செய்யறது, எக்ஸாம் பேப்பர் எடுத்து நீங்க வாசிக்கணும். அடுத்தது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்க அடுத்ததை செய்ய வேண்டியது என்ன அப்படின்றால், இந்த எக்ஸாம் நாள் நெருங்கும் போது இன்னும் 2-3 நாள் போயிட்டு இன்னொரு வாரம் 2 வாரம் நீங்க தாண்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மூச்சு பயிற்சி தேவை, பிரீத் எக்ஸசைஸ். அதாவதுங்க, அந்த யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸாம் எழுத நாங்க போறோம் அப்படின்னு நெருங்கும் போது நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு பதகளிப்பு, ஒரு பதட்டம் பெறும். யாரா இருந்தாலும், இப்ப எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் ஒரு மேடையில புதுசா ஏறும்போது என்ன செய்வார்னு சொன்னால், அவர் அந்த பதகளிப்புக்கு ஆளாகிடுவார். கொஞ்ச நேரம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப பெரிய மௌலியமார் எடுங்களேன், ஒரு ஜும்மாக்கு ஏறாங்க, ரொம்ப பழக்கப்பட்டு அப்படியே தொடர்ந்து உதறவங்களுக்கு இல்லாட்டியும் இடைக்கிட ஜும்மாக்கள் உதறவங்களுக்கு அந்த மிம்பர்ல ஏறணும்னா கொஞ்சம் நேரம் படப்படத்து மெதுவாக தான் சரியாகும். விளங்கிட்டா? இப்போ இருக்கிற ஒரு டாக்டர் எடுங்களேன், இப்போ இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட பேரண்ட்ஸுக்குள்ள டாக்டர் மாதிரி இருப்பாங்க, இன்ஜினியர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட சும்மா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுவீங்களா வாப்பான்னு, வேணாண்டா இதுக்கு மேலே தேவையில்லை வாங்க. விளங்கிட்டா? அப்போ ஒரு பதகளிப்பு ஃபெஸ்ட்டுக்கு வரும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த பதகளிப்பு இல்லாம பண்ணணும். ஏன்னா அந்த பதகளிப்பு தான், அந்த என்சைட்டி தான் நம்மளுடைய ஞாபகத்தை வராம தடுக்கிறது. மறதி என்கிறது ஒன்று இல்லை. அதை நீங்க தெளிவா மாணவர்கள் புரிஞ்சுக்கோங்க. மறதி என்கிறது என்ன என்றால், புலன்களின் மூலம் தெரிந்து கொன்ற ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை, அதான் மறதி. விளங்கிட்டா? அப்ப தற்காலிகமா தான் மீட்க முடியல, மீட்க முடியாம என்ன ஒண்ணும் கிடையாது. என்ன என்றாலும் ஞாபகம் வரும் நமக்கு. சில நேரம் ஒரு வாசத்துக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும், ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு ஆளை பார்த்தோன்னா ஒரு சம்பவம் ஞாபகம் வரும், ஒரு காட்சியை பார்த்தோன்னா ஒரு ஞாபகம் வரும், பேசிட்டு போக திடீரென்று ஒரு ஞாபகம் வரும். அப்ப மறக்கிறதுங்கிறது ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் பட்டு தலையில அடிபட்டு அந்த மெமோரி செல்ஸ்கள் டெத் ஆனா மட்டும்தான் ஒரு ஆளுக்கு மறக்கும். மற்றபடி மறதி கிடையாது. தற்காலிகமாக மீட்க முடியல, அவ்வளவுதான். இந்த டென்ஷனுக்கு இது கூட இருக்கும். டென்ஷன் கூட இருந்தா போனை வச்சுட்டு தேடுவாங்க, கீயை வச்சுட்டு தேடுவாங்க, அடுத்தது என்ன செய்யறன்னு அவதிப்படுவாங்க, என்னமோ சொல்ல வந்தேன், என்னமோ தொண்டைக்குள்ள இருக்குது சொல்ல முடியலன்னு அவதிப்படுவாங்க. ஆள் போனதுக்கு அப்புறம் ஆஹா இப்ப ஞாபகம் வருது அப்படின்றாங்க. இதுதான் மறதிங்கிறது. அந்த மறதி ஏன் உண்டாகுது, ஏன் நம்மளால எடுத்துக்க முடியல அப்படின்னா, நாங்க என்சைட்டியா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம், நம்ம டென்ஷன் ஆயிட்டோம். அந்த டென்ஷன் ஆகும்போது என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு சொன்னால், டென்ஷன் ஆகும்போது பிரெயின் ஷேக் கூடுது. நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சுக்கிட்டு இருக்குது, அது பிரெயின் ஷேக்னு சொல்லுவாங்க. மூளையின் அதிர்வு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதுல 4 வேவ்ஸ் இருக்குது. இந்த மூளையின் அதிர்வுல 4 வேவ்ஸ் இருக்கு. அல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை, பீட்டா அலைன்னு சொல்லுவாங்க. இந்த அல்பா அலை தான் சாதாரணமானது. அப்ப அந்த வேவ்ஸ் அதிகமாகும் போது நமக்கு ஞாபகம் குறைவு, அதாவது தற்காலிகமாக நமக்கு மீட்ட முடியாத ஒரு நிலை நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லாவே நமக்கு என்ன செய்யறான் என்றால், நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும்போது, நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அல்லாவே நமக்கு என்ன செய்யறான் என்றால், ஒரு பெருமூச்சை எடுத்து விட வைக்கலாம். நம்ம பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, டென்ஷன் ஆனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அல்லாஹ் இப்படி செய்வாங்க. அல்லது அப்படிம்பாங்க. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஓடி இழைக்கிற மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு, மூச்சு வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு. இப்ப என்ன செய்யறாங்க அல்லாஹ்னு சொன்னால், நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் எடுத்துட்டு மூளைக்கு உடம்புக்கு எல்லாம் சப்ளை பண்ணுது. எல்லா இடத்துலையும் ஆக்சிஜனை கொண்டு போய் கலங்களுக்கு கொடுக்குற சாமான் நம்மளோட ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபினை HbN சொல்லுவாங்க. அது ஒரு ஆளுக்கு சாதாரணமாக 12.5 இருக்கணும். அது குறையக்கூடாது. அது குறைஞ்சா இரும்பு சத்தான சாப்பாடுகளை நம்ம சாப்பிடணும். அது குறைஞ்சோன்னா கண்ணு வெள்ளையாட்சி போகும், சோம்பரித்தனம், கொட்டாவி கூற போறது அப்படி இருக்கும். அப்ப அது கரெக்டா இருக்கணும். அது இருந்தாலும் அதுல ஆக்சிஜன் கூடுதலாக மூளைக்கு போற நேரம் டென்ஷன் குறையும். பாருங்க, டென்ஷன் பாட்டி என்ன செய்யுதுண்டா, ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகுது. அல்லாஹ்
இப்படி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்ப என்ன நடக்குதுண்டா, நீங்க மூளையில வந்து ஆக்சிஜனை கூடுதலாக அனுப்புறீங்க இந்த மூச்சு பயிற்சியால. இதையே டாக்டர்ஸ்மார் என்ன செய்யறாங்கடா, ஒரு பிரீத் எக்ஸசைஸ் செய்யுங்க. என்ன, நீங்க படிக்கும் போது இப்போல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாணவர்கள் டெய்லி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல அப்படியே உட்காருங்க. உட்கார்ந்து கண்ணை மெதுவா மூடி, நல்ல காத்துராகத்தான இடமா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் யாரும் பண்ணக்கூடாது. மெதுவா இருந்து கண்ணை மூடி மனசை ஒரு நிலைப்படுத்தி மெல்ல 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 மூக்கால காத்து உள்ளுக்கு எடுங்க. ஒரு 5 செகண்ட் எடுக்கலாம். எடுத்து அந்த மூச்சை ஒரு 2-3 செகண்ட் பிடிங்க விடாம. இப்ப வாயால அதை வெளியில விடுங்க. அது ஒரு 7-8 செகண்ட் விடலாம். இப்படி ஒரு குறைஞ்சது 15 தடவை மூச்சை எடுத்து விடுங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து. இத யோகா மந்திரம் அது இதம்பாங்க. ஒரு மந்திரம் எல்லாம் கிடையாது. இது ஒரு சயின்ஸ். நம்ம ஆக்சிஜனை கூடுதலா மூளைக்கு அனுப்புறோம், அவ்வளவுதான். அப்போ பிரெயின் ஷேக் கண்ட்ரோல் ஆகுது. பிரெயின் ஷேக் கண்ட்ரோல்னா நல்ல ஞாபக சக்தி, நல்லா ரிலாக்ஸ் இருக்கும். இந்த டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு மறதி இருக்கும், கோபம் ரொம்ப கூட வரும், நித்திரை இல்லாம இருக்கும், அவதிப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கிளியர் ஆகும். அப்போ முதல்ல இந்த மூச்சு பயிற்சி அப்படியே நீங்க செஞ்சுட்டு படிக்க தொடங்க. சில நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, படிக்க முடியாம இருக்குது, திரும்ப திரும்ப வாசிக்க விளங்க மாட்டேங்குதா, அப்படியே வச்சுட்டு இந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு திரும்ப எடுத்து படிக்க ஒரே தடவை நீங்க எல்லாம் கிளியர் ஆகிடுவீங்க. அப்ப இந்த மூச்சு பயிற்சி டெய்லி செய்யுங்க. கண்டிப்பா எக்ஸாம் போறதுக்கு முன்னால இந்த மூச்சு பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு போங்க. எக்ஸாம் ஒழுங்கு கொஞ்சம் ஏர்லியா போங்க, எக்ஸாம் ஒழுங்கு கொஞ்சம் முன்னாடி போங்க. அதாவது இந்த கடைசி நேரத்துல போகாதீங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் பேப்பருக்கு உங்களுக்கு தரப்பட்ட 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் தருவாங்க. அப்ப 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். அந்த 2 மணி நேரம் ரொம்ப புனிதமானது, பொன்னானது. அதாவது நேரத்தின் பொறுமதி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் தெரிய போகுது. அதுல எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிற அதே டைம்ல போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போகும். இருப்பாங்க, புக்ஸ் எடுத்துக்கிட்டு திறந்து பேனை சரியா இருக்குதான்னு பார்ப்பாங்க, பென்சில் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஐடென்டி கார்டு எடுத்து கந்திக்கமா, இண்டெக்ஸ் நம்பர் சரியான்னு பார்ப்பாங்க, மறுபடியும் திரும்ப திறந்து திரும்ப பேனா இருக்கான்னு பார்ப்பாங்க, திரும்ப அப்படிம்பாங்க, திரும்ப அப்படி பார்ப்பாங்க, திரும்ப பேனாவை பார்ப்பாங்க, திரும்ப அப்படி பேப்பரை பார்ப்பாங்க, அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு இப்போ, சும்மா போயிருக்கே. அப்ப நீங்க டென்ஷன் ஆனதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம ஒரே வேலையை 4 தடவை செஞ்சுட்டு இருப்போம். நம்ம ஒரே பேன் எடுத்து நல்லா வாங்கினா புது பேனை எழுதி பார்த்துட்டு இருப்போம். எழுதினா இப்போ ஒன்று பேனை எழுதாட்டி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேசையில தட்டினா சூப்பர்வைசர் சார் பேன் தாங்க தந்துட்டு போறோம். நீங்க எக்ஸாமோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கேட்கலாம், பிரியாணி கேட்க முடியாது. நீங்க பேனை கேளுங்க, ட்ரெஸ் அலிரசர் கேளுங்க, ஒரு பென்சில் கேளுங்க, ஒரு ரூலர் கேளுங்க, ஒரு பேப்பர் கேளுங்க, தந்துட்டு போறாங்க. தண்ணி கேளுங்க, நீ டென்ஷன் ஆகி தண்ணி தாங்கன்னு கேளுங்க, நீ தலைவலியா இருக்கு 2 பெனோடல் தாங்கன்னு கேளுங்க, தருவாங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனா கடைசி நேரத்துல போனா கண்டிப்பா டென்ஷன் உங்களால குறைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தை கழிக்க வேண்டி வரும். எனவே அது நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அந்த டைமுக்கு ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சைக்கு, ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ முதல் விஷயம் என்ன, நீங்க ஏர்லியா போங்க. நேரத்தோட போய் உங்க மேசையில உட்கார்ந்துருங்க. உங்களோட ஷிஃப்ட் நகத்தை பார்த்து, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை பார்த்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த சூழலை நல்லா பாருங்க. யாரு முன்னுக்கு இருக்கிறா, பின்னுக்கு இருக்கிறா, சூப்பர்வைசர் யாரு, அந்த என்வரன்மெண்ட்டை பார்த்து நீங்க 2 தடவை 3 தடவை பார்த்து அந்த பயந்து முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகி நீங்க எல்லாம் கிளியர் ஆனது கூட பேப்பர் வரட்டும். ஓகே, அப்ப நீங்க அந்த விஷயத்தை சரியா என்ன செய்யுங்க. இப்ப எக்ஸாம் பேப்பர் வந்துட்டா, முதல் இந்த எக்ஸாம் பேப்பர் தந்ததுக்கு பிறகு ஆன்சர் ஷீட் தருவாங்க, விடை எழுதுறதுக்கு பேப்பர். நீங்க ஆன்சர் பேப்பரை வாங்குறீங்க. ஆன்சர் பேப்பரை வாங்கினா முதல் நீங்க கவனிக்க வேண்டியது, அந்த ஆன்சர் பேப்பர்ல இன்றைய டேட்டோட சூப்பர்வைசர் சைன் வச்சிருக்காரா, இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுல நிறைய தவறு நடக்கிறது. ஏன்னா அவங்க மிஸ் பண்ணி சைன் வைக்காம டேட் போடாம பேப்பர் தந்துட்டாங்கன்னு வைங்களேன். நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேப்பரை செக் பண்ணீங்கன்னா அந்த பேப்பர் நீங்க பிட்டடிக்க எடுத்துக்கு வந்தது, வீட்டுல இருந்து கொண்டு வந்தது அப்படின்றதான் அர்த்தம். ஏனண்டா இதுல எங்களை சைன் இல்லை, இந்த டேட் இல்லை. ஸோ இதே பேப்பர் நீங்க எங்கேயோ எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம் பேப்பருக்கு ஆன்சரை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று உங்களை கணக்கெடுப்பாங்க. சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க.
ஸோ நீங்கள் ஆன்சர் பேப்பர் தந்தோடனே அவர் சும்மா தந்தாலும் சார் இதில் சைன் வச்சுட்டாங்க. கொத்தாக தந்தா ஸ்டெப்லர் பண்ணினது ஒரு செட் தந்தா அதில் ஒரு இடத்துல சைன் வச்சிருந்தா போதுமானது. தனித்தனி தந்தா ஒவ்வொன்றுலையும் சைனை வச்சுட்டாங்க. உங்களுக்கு டவுட்டாக வந்தால் 4 பேப்பரை சேர்த்து ஒன்றா தந்தாலும் சைனை வைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேப்பர்லையும் சைனை வைங்க வேண்டிடலாம். முதல் அதை நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். எல்லாத்துலேயும் சிக்னேச்சரை வாங்கி எடுத்துருங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நம்ம படித்த சிலபஸுக்குள்ளே தான் கேள்வி வரப்போகுது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளான மேட்டர். இது எழுதலாட்டி நம்மளை சிறைப்பிடிக்க மாட்டாங்க. அதில் ஓலெவலுங்கிறது நீங்கள் நினைக்கவும் தேவையில்லை. ஓலெவல் அப்படி 100 எடுக்கணும் அப்படின்னு. ஏலெவல் எடுக்கிறதுக்கு தகுதியான ரிசல்ட்ஸ் எடுத்தால் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் எல்லா பாடத்துலையும் சி எடுத்தால் கூட பயோ படிக்கலாம். ஸ்கூலில் தான் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு பயோ படிக்க இயலாமாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் கிடையாது. அந்த டீச்சர்ஸ் உங்களை டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஓலெவலையே உன்னால் எடுக்க முடியல, நீ பயோ பண்ணி என்ன கிளிக்க போகிறன்றது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஓலெவலுக்கு ஏலெவலுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் அந்த டீச்சர்ஸ்கிட்ட இல்லை சார் என்ன பயோ கிளாஸில் வைங்க, என்னால் படிக்க இயலும்னா நீங்கள் போகலாம். கவர்மெண்ட் தடுக்காது. ஓலெவலை பொறுத்த வரைக்கும் ஏலெவல் எடுக்க தகுதியான மார்க்ஸ் எடுத்தால் போதுமானது. வளைக்கிட்டா எல்லாரும் 100 மார்க்ஸ் எடுக்கலாமா? கொஞ்சம் யோசிப்போம். எல்லாரையும் எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்காங்க இல்லையே. சாக்கிர் நாய்க் பேசுகிற மாதிரி இன்னொரு ஆள் பேச இயலாது. அவர் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கடந்து எடுத்து விடுறாரு. அவரை மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சாலே அது சாத்தியம் இல்லை. இப்போ அல்லாஹ் அவருக்கு ஒரு டேலண்டை கொடுத்தீங்க. அவர் ஒரு பவர்ஃபுல், அவர் அப்நார்மல். அவர் வழங்கிட்டு அதே மாதிரி நான் வரணும்னு நினைக்கிறது. அவனுக்கு எழுதி பேப்பர் போய் கொத்து போட்டா வச்சுக்கோ, உடனே பார்த்து சொல்லிப்பேன். என்ன இப்போ நம்ம ஒன்றும் அதை அவமானமா நினைக்கப்படாதே. என்னால முடியலை, அவ்வளோதான். அல்லாஹ் அவ்வளோ தந்திக்கிறான். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கடா, நம்ம இதில் பாஸ் ஆகணும். முக்கியமான அளவுக்கு நம்ம எழுதணும். எவ்வளவுக்கு நம்மளை புள்ளிஞ்சி சார் எடுக்கலாமோ அவ்வளோ எடுத்துருவோமே தவிர அது மாதிரி வரக்கூடாது, வானத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட்? அப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போயிடுறீங்க. அப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறீங்க, ஏர்லியாக போகிறீங்க, அந்த சூழலை சுதாகரிக்கிறீங்க, பேப்பரை வாங்குறீங்க, அதில் சிக்னேச்சர் இருக்கான்னு பார்க்குறீங்க. எல்லா பேப்பர்லையும் கண்டிப்பாக உங்களோட சுட்டிணக்கத்தை போடுங்க. ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷன் பேப்பரை A to Z கடைசி வரைக்கும் முழுசாக ஒரு தடவை வாசிங்க. இதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம்.